7 ஏவுகணைகளை வீசிய ஈரான். குவைத் பஹ்ரைனில் நள்ளிரவில் ஒலித்த போர் சைரன்கள். ஈரான் வெறியாட்டத்தின் பின்னணி என்ன? மத்திய கிழக்கு ஆசியாவில் போர் பதற்றம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில ஈரான் தன்னுடைய அண்டை நாடுகளான குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து 7 அதிநவீன பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி நள்ளிரவுல அதிரடி தாக்குதல்களை நடத்தியிருக்கு. இந்த திடீர் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் இரு நாடுகளிலும் போர் அபாய சைரன்கள் தொடர்ந்து ஒலித்ததால பொதுமக்கள் கடும் பீதி அடைந்திருக்காங்க. பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவின் முக்கிய 5வது கடற்படை தலைமையகத்தை தாக்கி அழித்து விட்டதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை கூறி வரக்கூடிய நிலையில அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகமான சென்காம் இதனை முற்றிலுமாக மறுத்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில ஈரானின் அச்சுறுத்தல்களுக்கு பழிவாங்கவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஈரான் வீசிய ஏவுகணைகள்ல 6 ஏவுகணைகள் நடுவானிலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் சென்காம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி குவைத் விமான நிலையத்துல இந்திய தொழிலாளி பலியான சோகம் மறைவதற்குள் ஒட்டுமொத்த வளைகுடா பகுதியையும் அதிர வைத்துள்ள ஈரானோட இந்த வெறியாட்டத்தின் முழு பின்னணியை இது சுருக்கமாக பார்க்கலாம். மத்திய கிழக்கு ஆசியாவில் நிலவி வரக்கூடிய போர் சூழல் தற்பொழுது ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் அச்சுறுத்தக்கூடிய வகையில மிக மோசமான நிலையை எட்டியுள்ளது. சர்வதேச போர் நிறுத்த ஒப்பந்த மீறல்களுக்கு இடையே ஈரான் தன்னுடைய அண்டை நாடுகளான குவைத் மற்றும் பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தை குறிவைத்து அதிரடியாக 7 அதிநவீன பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல்களும் நடத்தியுள்ளது. இந்த திடீர் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் காரணமாக குவைத் மற்றும் பஹ்ரைன் ஆகிய இரு நாடுகளிலும் போர் அபாய எச்சரிக்கை சைரன்கள் தொடர்ந்து ஒலித்ததால பொதுமக்கள் அதிர்ச்சியில் இருக்காங்க. இந்த நிலையில ஈரானின் ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து குவைத் நாட்டுல 5 முறை போர் அபாய சைரன் ஒலிகளும் கேட்டிருக்கு. அதே நேரம் குவைத் நாட்டின் வான் பாதுகாப்பு படை ஈரானிய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் வானிலேயே சுட்டு வீழ்த்திய அதிர்வு சத்தங்களும் நகர் முழுவதுமாக கேட்டிருக்கு. இந்த தாக்குதலை தொடர்ந்து குவைத் ராணுவம் உடனடியாக பொதுமக்களுக்கு அவசர பாதுகாப்பு அறிவுரையை வெளியிட்டு பாதுகாப்பு படையினரின் அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக பின்பற்றி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அவசர கால அறிவிப்பை விடுத்துள்ளது. தற்பொழுது தாக்குதல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு நிலைமை ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வந்துள்ளதாக கூறப்படுது. குவைத்தை போலவே பஹ்ரைனிலும் சைரன் ஒலிகள் எழுப்பப்பட்டு ஒட்டுமொத்த நாடும் அவசர நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. பஹ்ரைன் நாட்டின் உள்துறை அமைச்சகம் தன்னுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கத்துல நாட்டின் அனைத்து மக்களும் உடனடியாக தங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாதுகாப்பான தங்குமிடங்களுக்கு செல்லுமாறும் அவசரமாக கேட்டுக்கொண்டுள்ளது. ஈரான் குவைத் மற்றும் பஹ்ரைன் மீது தாக்குதல் நடத்த முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு. பஹ்ரைன்ல அமெரிக்காவின் மிக முக்கிய பாதுகாப்பு படையாக இருக்கக்கூடிய 5வது கடற்படை தலைமையகம் இருக்கு. இரவு நடத்திய தாக்குதல்கள்ல ஈரானோட ஏவுகணைகள் கடற்படை தலைமையகத்தை வெற்றிகரமாக தாக்கி அழித்து விட்டதாக ஈரானோட புரட்சிகர காவல்படை தெரிவித்திருக்காங்க. மேலும் ஈரான் அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையகத்தை தாக்கியுள்ளதாக கூறுவது முற்றிலுமாக பொய் என அமெரிக்காவோட மத்திய கட்டளை தலைமையகமான சென்காம் தற்பொழுது ஒரு அதிகாரப்பூர்வ விளக்க அறிக்கையை வெளியிட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணை பகுதியில சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கு அச்சுறுத்தலாக வந்த ஈரானின் 4 ட்ரோன்களை அமெரிக்க ராணுவம் சுட்டு வீழ்த்தியதோடு ஈரானின் கடலோர ரேடார் தளங்கள் மீது வான்வெளி தாக்குதல்கள் நடத்தியது. இதற்கு பழிவாங்கவே ஈரான் குவைத் மற்றும் பஹ்ரைன் மீது 7 ஏவுகணைகளை ஏவியுள்ளது என்று சென்காம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தங்களின் ஆரம்ப கட்ட ஆய்வுகளின்படி ஈரான் ஏவிய 7 ஏவுகணைகள்ல 6 ஏவுகணைகளை அமெரிக்க மற்றும் நட்பு நாடுகளின் வான் பாதுகாப்பு படைகள் நடுவானிலேயே துல்லியமாக எதிர்த்தாக்குதல் நடத்தி அழித்துவிட்டன என்றும் 7வது ஏவுகணை இலக்கை அடையாமல் வழியிலேயே விழுந்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க படை வீரர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் அமெரிக்காவின் 5வது கடற்படையை தாக்கி அழித்து விட்டதாக ஈரான் கூறும் தகவல்கள்
முற்றிலுமாக பொய்யானது என்றும் சென்காம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இதற்கு முன்பு கடந்த ஜூன் 3ஆம் தேதி ஈரான் படை ட்ரோன் ஒன்று குவைத் சர்வதேச விமான நிலையத்துல D1 பயணிகள் முனையத்தை அதிரடியாக தாக்கியதுல அங்கிருந்த இந்திய தொழிலாளி ஒருத்தர் பரிதாபமாக பலியானார் மற்றும் 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைஞ்சாங்க. இந்த கொடூர தாக்குதல்களுக்கு ஈரானே முழு பொறுப்பு என்றும் குவைத் குற்றம் சாட்டியிருந்த நிலையில ஈரான் அதனை முற்றிலுமாக மறுத்தது. இது ஒருபுறம் இருக்க, மற்றொரு புறம் அமெரிக்காவின் 5வது கடற்படை தளத்தை முற்றிலுமாக அழித்துவிட்டதாக ஈரான் கூறுவதும், அதனை முற்றிலுமாக பொய் என்று ஆதாரங்களுடன் அமெரிக்கா மறுப்பதும் வளைகுடா பகுதிகளில் ஒரு கடுமையான தகவல் போர் நடப்பதை காட்டுகிறது. எனினும் இரு நாடுகளின் இந்த நேரடி மோதல் போக்கு ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளையும் ஒரு மிகப்பெரிய போர் பேரழிவிற்குள் தள்ளிவிடுமோ என்ற அச்சத்தை உலக நாடுகளிடையே ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற உலக செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பிலிருந்து ஜெம் தொலைக்காட்சியோடு